Good morning. How are you this morning? Today we are going to see Jesus as a wonder worker. அதிசயங்களை செய்கிறவர் என்று நம்ம பார்க்க போகிறோம். Luke chapter 5 we see a beautiful miracle about Peter அவர் மீன் பிடிக்கிறதை குறித்து ஒரு பெரிய அற்புதமான ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். இதில் என்னென்றால் அந்த Sea of Galilee ஜீசஸ் 4 முறை அற்புதங்களை செய்கிறார். இது முதல் முறையாக நம்ம என்ன நடக்க போகுது என்று பார்த்தால், இரவெல்லாம் பீட்டர் இஸ் an expert fisherman. அவர் போய் மீன் பிடிக்க செய்யும் போது ஒன்றுமே அகப்படவில்லை. அப்போது ஜீசஸ் என்ன சொல்கிறார், நவ் கோ அண்ட் கேஸ்ட் யூ நெட்ஸ். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ பீட்டர் சொல்கிறார், நைட்டெல்லாம் நான் ட்ராவல் பண்ணேன், எதுவுமே கிடைக்கல. நெவர்தலெஸ், ஆனாலும் இருந்தபடினாலும் உங்களுடைய வார்த்தை நிமித்தம், பிகாஸ் அட் தை வேர்ட் நான் இந்த வலைகளை வீசுகிறேன் என்று சொன்னார். 7ஆம் வசனத்தில் பார்த்தா 6ஆம் 7ஆம் வசனம் படிக்கும்போது என்ன என்றால், ஸோ அண்ட் திஸ் டைம், இந்த முறை ஜீசஸ் சொல்லி கீழ்ப்படிந்து போகும்போது, and this time the nets were filled with fish, full of fish, and they began to tear. கிளியிற அளவுக்கு, கிழிந்து போகிற அளவுக்கு மிகுதியான மீன்களை அவர் பிடிக்க கர்த்தர் ஒரு உதவி செய்தார். So how do we call Jesus? He is a wonder worker. Hallelujah. இது ஏனென்றால் இந்த இடத்துல Peter is an expert fisherman. Jesus is not from that field, our carpenter. He is from the woodworking. பட் இங்கே பீட்டருக்கு நல்லா தெரியும், நான் தானே எக்ஸ்பர்ட், எனக்கெல்லாம் தெரியுமா, தண்ணீர் தெரியும், அந்த இடம் தெரியும், போட் தெரியும், மீன் எங்கே இருக்கும், climate கண்டிஷன் தெரியும், எல்லாம் தெரிஞ்சு நான் போய் எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன். நைட்டெல்லாம் ட்ரை பண்ணி, ஜஸ்ட் இஸ் நாட் அ லேசி ஒர்க்கர். அகெயின் அண்ட் அகெயின் ஜீசஸ் லவ்ஸ் பீப்புள் ஹூ ஆர் ஹார்ட் ஒர்க்கிங். அதை நான் திருப்பி ரீட்ரேட் பண்ண விரும்புகிறேன். இட்ஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கர். நைட்டெல்லாம் அவங்க மீன் ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ ஜீசஸ் சேயிங் நவ் டூ திஸ் அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஷேக்கனப்பாக இருந்திருப்பார். ஆனாலும் he obeyed and he did it. அந்த காட்சியை பார்த்தோன்னே அப்படியே அவர் கீழே, he fell down at his feet, he fell down on his knees and he says, oh leave me alone, என்னை விட்டு போயிடுங்க, I am nothing அப்படின்றார். because he knew he is not just a ordinary person, he is the Lord of the nature, Lord of the fish. மீன்களுக்கு அவர் தேவனாக இருக்கிறார், மீனவர்களுக்கு அவர் தேவனாக இருக்கிறார், கடலுக்கு அவர் தேவனாக இருக்கிறார், வானத்துக்கு அவர் தேவனாக இருக்கிறார். இவ்வளவு பெரிய such an awesome and wonder working God என் படகுல இருக்கிறது நான் ஏமாத்திரம் அப்படின்ட்டு உண்மையாகவே அதை ரொம்பவே உணர்ந்து அவர் அப்படியே கீழே விழுகிறார். கர்த்தருக்கு முன்பதாக அவர் பணிந்து கொள்கிறார். வாட் an amazing miracle we see here. See, even in our lives sometimes we might be doing things very நல்ல எக்ஸ்பர்ட்டாக நம்ம பண்ணி கொண்டிருக்கலாம். நல்ல தெரியும் நம்மளுக்கு சில காரியங்கள்லாம் எக்ஸ்பர்ட் யூஸ்வலி பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ணும்போது திடீரென்று நமக்கு ஒரு பிரேக் த்ரூ வர வேண்டும் என்றால், பிரேக் த்ரூ திஸ் கைண்ட் ஆஃப் ஒரு கேட்ச், இவ்வளவு அதிகமான மீன்கள். ஏன்னா அவங்க அந்த படகு அவங்க எடுத்துகிட்டு போன அளவு படகை சிங்க் ஆகிற அளவுக்கு ஆனதுனால they had to signal for others. ஐயோ இன்னும் கொஞ்சம் வாங்க. they were not expecting. தெரிஞ்சிருந்தால் போகும்போதே எக்ஸ்ட்ரா போட்டோட போயிருப்பார். இல்லை, they were not even expecting. கொஞ்சம் லோட் ஆஃப் ஃபிஷ் கூட இல்லை, அன்யூஷுவல் லோட் ஆஃப் ஃபிஷ் வந்ததுனால அவங்க இன்னும் ஒரு போட்டை அவங்க கூப்பிடுறாங்க. அந்த காலத்தில் they wouldn't have had சிக்னல் டவர் எதுவுமே இருந்திருக்காது. they would have signaled using their voices or hands or anything like that. ஸோ இன்னொரு படகம் மூழ்கிற அளவுக்கு அன்யூஷுவல் வண்டர் ஒர்க்கர். ஹல்லேலூயா. ஸோ அந்த பிரேக் த்ரூ வர்றதுக்கு சம்டைம்ஸ் நம்ம யூஸ்வலி பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண வேண்டியதாக இருக்கலாம். நம்ம ஜீசஸ் நம்மளுக்கு இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ எனக்கு இப்படி தான் பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஸ்டிஃபாக இல்லாமல், வாட் இஸ் தட் யூ வாண்ட் மீ டு டூ அப்படின்னு நம்ம கேட்கலாம். நம்ம சர்ச்சிலேருந்து அடிக்கடி நம்ம அந்த இஸ்ரேலுக்கு போகும்போது ஒன் ஆஃப் த திங்ஸ் வி ஆல் டூ இஸ் அந்த Sea of Galilee படகுல எல்லாருமா போகும்போது நல்லா பாடிட்டு நல்லா வர்ஷிப் டைமோட அமேசிங்காக இருக்கு. ஐ கேன் ஐ ரிமெம்பர் ஆல் தோஸ் பியூட்டிஃபுல் மெமரிஸ். அதுக்கப்புறம் அதை நல்லா முடிச்சுட்டு வந்த பிறகு இந்த அஜெண்டா இஸ் அந்த பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருப்பாங்க. அங்கே பீட்டர்ஸ் ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஃபிஷ்ஷை அவங்க சர்வ் பண்ணுவாங்க. இட் இஸ் அதில் என்னென்னா வந்தவங்களுக்கு தெரியும் இந்த பியூட்டி என்னென்னா, அந்த ஃபுல் ஃபிஷ்ஷையும் அந்த முள் உடைக்காமல் அதை அப்படியே கட் பண்ணி சாப்பிட்றது. ஸோ நிறைய பேர் அதை நல்லா அழகாக பண்ணுவாங்க. நம்ம சர்ச்சில் இருந்தவங்க கூட அதை முடிச்சிட்ட பிறகு they will take a photo of just the head, அந்த இது இருக்கும், முள் இருக்கும். ஸோ அந்த சீல Peter was very well known. அது பேரே பீட்டர்ஸ் ஃபிஷ்ன்னு வச்சுட்டாங்க. ஏன்னா Peter was the one who went and had such a big catch of a blessing. He is a wonder worker. நம்மளுடைய வாழ்க்கையில் கூட
sometimes we have to do something different. Sometimes we have to go beyond the norm. நார்மலாக பண்ணுறதோட வேறு மாதிரி பண்ணுவோம். ஆனால் as long as we have Jesus who is a wonder worker, அவர் பிரேக் த்ரூவை கண்டிப்பாக அவர் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நம்ம நினைக்கலாம், நைட்டெல்லாம் நான் பார்த்துட்டேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் அப்ளை பண்ணிட்டேன், என் தெரிஞ்சவங்களோடெல்லாம் நான் பேசிட்டேன், என் தெரிஞ்சவங்களோடலாம் நான் விசாரிச்சிட்டேன், எல்லாவற்றையும் நான் கேட்டுட்டேன், ஐ டோன்ட் see எனி சொல்யூஷன், நல்லா என் வேலையெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்றீங்களா? தென் கம்ஸ் ஜீசஸ் த வண்டர் ஒர்க்கர். நம்ம வேலையெல்லாம் வச்சுட்டு he'll say now I'm going to do something different. இதில் என்ன பியூட்டினா, ஜீசஸ் he makes Peter go through the net. பேதர் நீங்களே த்ரோ பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக நான் எடுத்து கொடுத்துருவேன். ஆனால் நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீங்களான்னு பார்க்குறதுக்காக நீங்கள் போய் அந்த வலையை வீசுங்க. அண்ட் பீட்டர் said எஸ், உங்கள் வார்த்தை nevertheless at thy word, உங்கள் வார்த்தையின் நிமித்தம் அவருடைய வார்த்தையை பிடிச்சு கொள்ளலாமா? வாட் இஸ் his word? வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறது? So let's trust in God. He is a wonder worker and he is able to do exceedingly abundantly above all you can ever ask or think of. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கூட நீர் வண்டர் ஒர்க்கராக இருந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்துருக்கிற எல்லா கர்த்தாவை வாக்கு தத்தங்களே நாங்கள் உரிமை பாராட்டி நாங்கள் விசுவாசிக்கிறோம். பேதுருவை போல நீர் சொன்னது நிமித்தம் நாங்கள் காரியங்களை செய்ய தீர்மானித்திருக்கிறோம். உம்மால எல்லாம் கூடும். எங்களை வழி நடத்தும். இந்த நாளை ஆசீர்வதியும். Give you all the glory. In Jesus' name we pray. Amen and amen. Have a wonderful day because Jesus is the wonder worker. அதிசயங்களை செய்கிறவர் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Amen.